ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் மீந்து போன சாதத்தை வச்சு சூப்பரான ஒரு சீஸ் பால்ஸ் பார்க்கலாம். இது செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. நீங்கள் அவ்வளோ ஈஸியாக டேஸ்டியாக நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் மீந்து போன சாதம் எடுத்துக்கலாம். ஒரு கப் நிறையா உருளைக்கிழங்கு, அதாவது வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். அரை கப்பு வெங்காயம், ஒரு ஸ்பூன் ஆரிகானோ, ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக தனியா பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர், ஒரு ஸ்பூன் எல்லாமே எடுத்துக்கோங்க. ரொம்ப மசாலா போடணும்னு இல்லை, உங்கள் இஷ்டம். அந்த மசாலாஸ் எல்லாம் கொஞ்சம் உப்பு கலந்துக்கலாம். நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, குட்டி குட்டியாக சாப் பண்ண கொத்தமல்லி. ஒரு கப்பு நிறைய பிரெட் க்ரம்ஸ் போட்டுக்கோங்க. ஸ்பூன் கணக்கில் ஒரு 4 ஸ்பூன் வரும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படி கை விட்டு பிசைஞ்சு கலந்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு பால் சைஸுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா பாலாக உருட்டி நடுவில் சீஸ் வச்சுக்கலாம். சீஸை வச்சு நல்லா மூடிடலாம். அப்புறம் ஒரு கப்பில் 2 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ரெண்டையும் கலந்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் கலந்து தண்ணி விற்று பேஸ்ட் மாதிரி கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக பண்ணக்கூடாது, கொஞ்சம் பேஸ்ட்டாக பண்ணிக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அந்த பால்ஸ், நம்ம உருட்டி வச்சுருக்க பால்ஸ் எடுத்து நல்லா இதில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ், நம்ம ஏற்கனவே அதுக்கு பிரெட் க்ரம்ஸ் போட்டோம் இல்லையா, அந்த இது பண்ணும்போது, பால்ஸ் பண்ணும்போது அதே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 தான் பரட்டினா போதும், ரொம்ப பண்ணணும்னு இல்லை, சதசதான் ஆயிரும். எடுத்துகிட்டு உடனே பிரெட் க்ரம்ஸ்லேயும் போட்டு புரட்டிடுங்க. இதை நான் அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் செட் ஆகும். அதுக்கப்புறம் தான் பொரிக்கணும். இதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இதில் ஒரு பாதி இது மட்டும் சீஸ் பால்ஸ் மட்டும் நான் எடுத்து ஒரு ஏர் கண்டெய்னர் டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டேன். ஒரு 10-15 டேஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. அப்பப்போ 2-3 கூட எடுத்து பொரிச்சுக்கலாம். நார்மல் ஃப்ரிட்ஜில் வைங்க, ஃப்ரீசரில் வேண்டாம். இந்த மாதிரி ஏர் கண்டெய்னர் டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிற அந்த பிளேட்டில் இருக்கிறத ஒரு அரை மணி நேரம் மட்டும் எடுத்து வச்சுட்டு நான் எடுத்துட்டேன். பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு விண்டு போகாமல் இதாகாமல் நல்லா வரும். மொறுமொறும் சூப்பராக வரும். இதை உள்ளே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். நல்லா சூடான எண்ணெயில் பொரிக்கணும். இங்கே பாருங்க, புகை வருது பாருங்க, அந்த மாதிரி ஒரு எண்ணெயில் தான் பொரிக்கணும். சிம்மில் வச்சுட்டிங்கன்னா சதன்னு உடஞ்சிரும் பால்ஸ் உள்ள. இங்கே பாருங்க, நல்லா கொஞ்சம் கூட விண்டு போகலை, உடையில. சூப்பரான சீஸ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சாஸ் கூட சேர்ந்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. பசங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. உள்ள சீஸ் ஒரு கியூபாக வைக்காமல் அதையும் துருவி வச்சிங்கன்னா நல்லா சீஸியாக, பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீஸியாக வருது பாருங்கள். ஃபுல்லாக எடுக்க சீஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இது என்ன துருவின சீஸ் தான் நான் உள்ளே வச்சுருப்பேன், அதனால் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது ஆல்ரெடி நான் சாஸாகவும் போட்டிருக்கேன், டீட்டெயிலாக இதில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ்.